இளைஞர்கள் மத்தியில் தாவேக தாக்கத்தை ஏற்படுத்தியதாக கூறிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அந்த தாக்கம் வெற்றி பெறும் அளவுக்கு இல்லை என்றும் தெரிவித்தார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி அதிமுக வெற்றி பெறும் என்றார். கட்சி இளைஞர்கள் மத்தியிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது உண்மைதான். அது வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை உருவாக்கவில்லை. சென்னை ரயில்வே கோட்டத்தில் 2025-26 நிதியாண்டில் 12 லெவல் கிராசிங் கேட்டுகள் அகற்றப்பட்டு பாதுகாப்பு மற்றும் செயல்திறன் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. இந்த லெவல் கிராசிங்குகள் அகற்றப்பட்டதால் ரயில் தண்டவாளங்களில் விபத்து அபாயங்கள் குறைந்து பயணிகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே கேட்டுகளில் வாகனங்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் இல்லாததால் வாகன ஓட்டிகளின் பயண நேரம் சேமிக்கப்படுகிறது என்றும் கூறப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தேர்தல் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள சின்ன கல்லுப்பள்ளி மருதர் கேசரி ஜெயின் மகளிர் கல்லூரிக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாவட்ட எஸ்பி சியாமலாதேவி தலைமையில் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவத்தினர் மற்றும் போலீசார் கொடி அணிவகுப்பு நடத்தி பொதுமக்களிடையே பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் பக்தர்கள் விட்டுச் சென்ற 300 டன் குப்பைகளை அகற்றிய தூய்மை பணியாளர்களை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் பாராட்டினார். சித்ரா பௌர்ணமியை ஒட்டி கிரிவலப்பாதையில் பல்வேறு இடங்களில் தூய்மை பணியில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை அழைத்து மாவட்ட ஆட்சியர் உரையாடினார். அகற்றப்பட்ட குப்பைகளில் பக்தர்கள் விட்டுச் சென்ற காலணிகள் மட்டுமே 80 டன் அளவுக்கு இருந்ததாக மாநகராட்சி ஆணையர் செல்வ பாலாஜி கூறினார். திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரியின் பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனையில் பணிபுரியும் தற்காலிக ஒப்பந்த ஊழியர்கள் தங்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அப்பொழுது புதிய ஒப்பந்த முறையை ரத்து செய்துவிட்டு பழைய ஒப்பந்த முறையில் பணியமர்த்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். சிறப்பு மருத்துவமனையில் வேலை பார்க்கோம். அங்கே பாரத் மேன்போர்னு ஒரு கான்ட்ராக்டில் நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு எங்களை உங்கள் கான்ட்ராக்ட் முடிஞ்சிட்டு நீங்கள் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்காண்டி நாங்கள் இப்போ நேற்றுக்கும் இன்னைக்கு காலைல வரைக்கும் நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு இருந்தோம். ரயில்வே துறை கொண்டு வந்துள்ள சுற்றறிக்கையை திரும்பப் பெற வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சென்னை தியாகராய நகரில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் கனகராஜ் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். இந்த 3,20,000 பணியிடங்களை நிரப்புவதற்கு பதிலாக ஆண்டுதோறும் 2% என்று கடந்த ஆண்டு 28,000 பணியிடங்களை அப்படி ஒழிச்சு கட்டியிருக்காங்க. இந்த ஆண்டில் இது நிறைவேற்றப்பட்டால் இன்னும் ஒரு 29,000 பேர், அவங்க கணக்குப்படி 29,000 சொச்சம் பேர் சொல்றாங்க. கோடை வெப்பத்தை சமாளிக்க நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். வனப்பகுதி என்பதால் பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் மதுபானங்கள் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்ட நிலையில் சோதனைக்கு பிறகே வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டன. ஒரே நேரத்தில் அதிக வாகனங்கள் வந்ததால் சோதனைச் சாவடியிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. நீண்ட நேர காத்திருப்புக்கு பிறகு அருவிக்கு சென்ற சுற்றுலா பயணிகள் குளிர்ச்சியான நீரில் குளித்து வெப்பத்தை தணித்து மகிழ்ந்தனர்.